Hi, welcome to Madras Bytes where tradition meets technology. 2025 வேலைக்கு போகிற பாதை இட்ஸல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுல இருந்து நிறைய மேசைகள் காலியாகி இருக்குது. இந்த வீடியோவில் ஏஏனால் ட்ரிகர்டு லே ஆஃப் பற்றி நாம் ரொம்ப கிளியராக பார்க்க போகிறோம். சிலிக்கன் வேலியிலேருந்து இந்தியா வரைக்கும் டெக் கம்பெனிஸ் மாஸில் எம்ப்ளாயியை கட் பண்ணுறாங்க. மைக்ரோசாஃப்ட் லேட் ஆஃப் 15,000 ப்ளஸ் பீப்புள். இன்டெல் ஆரெகன் 2,400 கான். டிசிஎஸ் இந்தியாவில் 12,000 ஜாப் கட் பண்ணுறாங்க. ரீசன் ஏஐ ஸ்கில்ஸ் மேட்ச். இப்போது காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் ஜாப் ஒன்றுன்னா ஏஐ தெரிஞ்சிருக்கணும். ஏஐ ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி தான். லைட்டும் தரும், பட் ஷாக்கும் அடிக்கும். அட்மின் லெவல் ஜாப்ஸு, ரெப்படேட்டிவ் ஒர்க்கு, எக்ஸல் பேஸ்டு கோஆர்டினேஷன் ஒர்க் இதெல்லாம் டேஞ்சரஸ் ஜோன். ஏஐ ஃபாஸ்டர், சீப்பர், கன்சிஸ்டண்ட்டாக அதே வேலையை செஞ்சிடுச்சு. ஏஐ மேனுவல் ஜாப் இல்லாமல் ஒரு பெரிய அளவுக்கு நாலேஜ் ஜாப்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. கஸ்டமர் சப்போர்ட், ஹெச்ஆர், கான்டென்ட் மார்க்கெட்டிங், ஜூனியர் கோடர்ஸ் இவங்க வேலை எல்லாமே டூல்ஸ் லைக் சாட்ஜிபிடி, ஆட்டோமேஷன் டேஷ்போர்ட்ஸ், பாட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. ஆல்டேசியன்னு ஒரு கம்பெனி 150 ஸ்டாஃபை சிங்கிள் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ மெசேஜில் ஃபயர் பண்ணிடுச்சு. ரெக்ரூட் ஹோல்டிங்ஸ், இண்டீட், கிளாஸ்டோர், பேரண்ட் கம்பெனி ஆல் ஏஐ இன்டெகிரேட் பண்ணி 1300 பீப்புளை கட் பண்ணாங்க. கம்பெனிக்கு டிரான்ஸ்பரன்சி இல்லை, பட் ஆட்டோமேஷன் இஸ் டூயிங் த ஜாப். இமெயில் வித் ரீஸ்ட்ரக்சரிங் டியூ டு ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன், லே ஆஃப் நோட்டீஸ் சென்ட். லே ஆஃப் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நிற்கக்கூடாது. அது ஒரு சைட் ஆஃப் த காயின் தான். அதர் சைட் ஆஃப் த காயின் பார்த்திங்கன்னா நியூ ஜாப்ஸ் பூம் ஆகுது. ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியர், டேட்டா அனடேட்டர், எம்எல் இன்ஃப்ரா டெவலப்பர், எத்திக்ஸ் அண்ட் ஏஐ கவர்னன்ஸ் ரோல்ஸ். ஏஐ நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணிடுறீங்கன்னு தான் மேட்ரு. ஜாப் கொடுக்குதா இல்லை நீங்கள் ஜாப் மிஸ் பண்ணுறதா, தட் சாய்ஸ் இஸ் யுவர். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? AI tools in your domain, ChatGPT, Midjourney, Copilot, data basics, Python, Power BI, Excel Advanced. Use AI as your assistant, not as a competitor. Skills sharpen பண்ணிக்கிட்டு அடாப்ட் பண்ணணும். தட் இஸ் த ஒன்லி வே. இந்த ஏஐ இந்தியாவுக்கு ஒரு நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா நல்லது தான். இந்த ஏஐக்கு தேவைங்கிறதான ஒன் ஆஃப் த 4 பில்லர்ஸ் டேலண்ட் இந்தியாவில் நிறைய க்ரோத் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.